தேவனை இந்த அருமையான வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த செய்தியை நாங்கள் கொடுக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி. அந்த செய்தி இந்த உலகம் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய நீர் கிருபை செய்யும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாங்கள் வேதத்திலே இந்த விக்கிர ஆராதனையை இவர்கள் எப்படி மாற்றி இந்த உருவங்களை கொண்டு வந்தார்கள் வேதத்துக்கு மாறாக என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இதை புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. இந்த பொன்னினால், இந்த கல்லினால், இந்த வெள்ளியினால நாங்கள் தேவனை உருவாக்க கூடாது என்பது. இதை உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு கதையை சொல்ல நான் போகிறேன். மிக தெளிவாக பாருங்கள். இந்த உருவங்களை உருவாக்குவதனால் தேவனுக்கு ஏற்படுகின்ற அவப்பேர் என்றது பாருங்கள். முதலாவது, தேவனுக்கு உருவத்தை உருவாக்க முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வரும் பொழுது மனிதாவதாரம் எடுத்தார் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக. ஆனால் அவருக்கு ஒரு உருவத்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கோயிலுக்கு விமானத்திலே வந்து மாறுதலாக ஒரு குண்டை வீசுகிறார். கோயில் என்றதை அறியாமல், ஏனென்றால் மக்கள் இந்த கோயிலை சுற்றி பாதுகாப்பாக இருந்தால் குண்டு விழாது என்பது காரணத்துக்காக மக்கள் இந்த கோயிலை நோக்கி படையெடுத்தார்கள். அப்போ அவர்கள் நிற்றார்கள். இந்த இடத்திலே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொல்லி இந்த கோயிலை நோக்கி அவர்கள் குண்டுகளை போட்டு விட்டார்கள். அப்போ அந்த இடத்தில் இருந்த மக்களும் அந்த கோயிலும் சேதமடைந்து என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இங்கு இயேசுநாதருக்கு தலை இல்லை, மரியாளுக்கு கை இல்லை, பரிசுத்தவான்களுக்கு உடம்பிலே இருக்கின்ற அநேக பகுதிகள் கிடையாது. அப்போ இதிலிருந்து என்னத்தை கடவுளை நம்பாதவர்கள் என்று சொன்னார்கள் என்றால், தலை இல்லாத இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். கரங்கள் இல்லாத ஒரு மரியாளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இயேசுவுக்கு தலையில்லாமல் போற இந்த உருவத்தை உருவாக்கினது யார் என்றால், இந்த வேதத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்காமல் இந்த பாரம்பரியங்களுக்கும் பொய்யான திருச்சபைகளுக்கும் கீழ்ப்படிந்து மனிதர்கள் செய்த இந்த அவல நிலையால் ஒரு தலையில்லாத ஒருவராக இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. ஆகையால் நீங்கள் யோசியுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது எந்த திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. இது இயேசுவுக்கு ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு அவமானம். இதற்கு காரணம், தேவன் எங்களுக்கு சொன்னது, எனக்கு இணையாக ஒரு உருவத்தை நீ உருவாக்க வேண்டாம். அடுத்ததாக உங்களுக்கு நான் இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஒரு விக்கிர ஆராதனையிலே விற்கின்ற ஒரு கடைக்கு ஒரு தனிநபர் சென்று அவர் கேட்கின்றார், எனக்கு 2 கிலோ இயேசுவை தர முடியுமா? பக்கத்தில் வந்த இன்னொருவர் கேட்கிறார், 1 கிலோ இயேசுவை தர முடியுமா? அதாவது இயேசுவை நிறையிலும் உயரத்திலும் வேறுபட்டாக பிரித்து ஒரு இறைவனை நாங்கள் கிலோ கணக்கில் வேண்டுகின்ற ஒரு சம்பிரதாயம் என்று எங்கள் மத்தியில் உருவாகி இருக்கின்றது. இத்தனை அடி இயேசு, இத்தனை நிறை இயேசு. அப்ப இறைவனை பணம் கொடுத்து வாங்கலாம், கல்லாக மண்ணாக என்ற ஒரு சம்பிரதாயத்தை நாங்கள் உருவாகி இருக்கிறோம். எவ்வளவு ஒரு ஈனமான செயல் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனை வேண்டுகிறோம் பணத்துக்கு, உருவங்களாய் நாங்கள் வேண்ட பார்க்கின்றோம். ஆகையால் இவ்வாறான ஒரு கீழ்த்தனமான ஒரு காரியம் எப்படி கிறிஸ்தவத்துக்குள் வந்தது? இறைவனை வேண்டலாமா? இறைவனை நெருக்கலாமா? இறைவனுடைய உருவத்தை நாங்கள் காணலாமா என்பதை பார்க்கும் பொழுது இது எல்லாம் வந்தது இந்த விக்கிர ஆராதனை, இந்த ரோமன் கத்தோலிக்கத்தினால். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை நீங்கள் ஆழமாக கேளுங்கள். இந்த கோயிலுக்கு இவர்கள் குண்டுகளை போட்டதினால் இன்னொரு கோயிலுக்கும்
குண்டு விழப்போகின்றது என்பதை இன்னொரு வேளையிலே சில மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கோயிலே இருக்கின்ற விக்கிரகங்களாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏனைய புனிதர்களையும் மரியாள்களுடைய உருவங்களையும் அவர்கள் பக்குவமாக கொண்டு தங்கள் வீடுகளிலே பாதுகாக்கிறதை பார்க்கின்ற இறை நம்பிக்கையற்ற ஒரு கூட்டம் என்ன சொல்லுகின்றார்? உங்கள் இறைவனை மக்கள் தான் காப்பாற்றுகிறார்கள். இன்றைக்கு இயேசுவினுடைய உருவத்தை அவர்கள் குண்டுகளால் துளைக்கப்படுவதற்கு முன்பதாக கொண்டு போய் தங்கள் வீடுகளிலே ஒளித்து வைத்தபடியினால் அங்கு இறைவனை நம்பாத ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னார்கள், இறைவனையும் நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம் என்று. ஆகையால் சிந்தியுங்கள், எவ்வளவு ஒரு அவல நிலையை நாங்கள் தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த விக்கிர ஆராதனையாளர். இதிலும் ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதாமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த 10 கட்டளைகளிலே 2 கட்டளைகள் ரோமன் கத்தோலிக்கத்தினால் மாற்றப்பட்டது என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒன்று விக்கிர ஆராதனை, இன்னொன்று ஓய்வினா. நீங்கள் வேதாமத்தை தட்டி திருப்புவீர்கள் என்றால் ஆதியாமலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதிகமாய் மீறக்கூடாதென்று தேவன் எழுதியிருக்கின்ற கட்டளைகள் இவ்விரண்டும் தான். முதலாவது ஓய்வினால், அடுத்தது விக்கிர ஆராதனை. இந்த 2ம் தான் மாற்றப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தேவன் எங்களுக்கு அடுத்தடுத்தாக தேவன் வசனங்கள் மூலமாய் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருந்தும் நாங்கள் இந்த விக்கிர ஆராதனையை விட தயாராக இல்லை. இன்னொன்றை நீங்கள் கவனமாக சிந்தியுங்கள். இயேசுக்கு ஒரு உருவம் செய்வதோ மரியாளுக்கு ஒரு உருவம் செய்வதோ மாத்திரம் நாங்கள் விக்கிரகமாக கருதவில்லை. அங்கு வேதமும் அதை தெளிவாக சொல்லுகின்றது. நாங்கள் விக்கிர ஆராதனையாக இயேசுவுக்கும் மனிதனுக்கும் இடையில் நீங்கள் எதை நிறுத்தினாலும் அதை விக்கிரகமாக நாங்கள் கருதுகிறோம். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் வேதமும் கற்பிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு யூதர்கள் இந்த 2வது கட்டளையாகிய விக்கிர ஆராதனையை சொல்லுகின்ற பொழுது அந்நிய தெய்வர்களாகத்தான் பார்க்கிறார்கள். உண்மை. இன்றைக்கு விக்கிரகத்தை இயேசுவுக்கோ மரியாளுக்கோ உருவாக்குற ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய உருவம் தெரியாமல் ஏதோ ஒரு மனிதனுடைய உருவத்துக்கு அதை உருவாக்கி தேவனுடைய வல்லமை அவர்கள் அறியாமல் ஒரு உருவத்துக்குள் அதை மட்டுப்படுத்தி அவர்கள் பேசுகிறபடியால் அவர்கள் இது தேவனுக்கு செய்கிற ஆராதனை அல்ல, இது அந்நிய தெய்வங்கள், அதாவது தேவனுக்கு விரோதமாக இருக்கின்ற பிசாசானவனுக்கு நாங்கள் செய்கிற ஒரு ஆராதனையாக கருதப்படுகின்றது. நன்றாக இதை சிந்தியுங்கள். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி என்று. இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, பேதுருவானவர் எங்கள் சபையிலே முதல் பாப், அவர்தான் முதல் சபை தலைவர் என்று ஒரு பொய்யை வைக்கிறார்கள். ஆனால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 23 வரை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த பேதுருவானவர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், உமக்கு மரணம் நடக்கக்கூடாது. இவ்வளவு தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து என்ன கூறுகின்றார்? அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பேதுரு சாத்தான். எங்கள் சபையில் முதல் தலைவராக இருக்க வேண்டியவர் என்று கூறுகின்ற இந்த கூட்டம் சாத்தான் என்று இயேசு கூறுகின்றார். அப்படி என்றால் அந்த இடத்திலே பேதுரு கூடாக பேசியது யார்? சாத்தான் என்பதை மறக்க வேண்டாம். ஆகையால் மனிதர்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் போல் தோற்றமுடையவர்களாய் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மூலமாய் பேசுவது சாத்தான். அதே போல் நாங்கள் விக்கிரகங்களை உருவாக்கும் பொழுது, உருவம் தெரியாத இயேசுவுக்கு ஒரு சுருவத்தை உருவாக்கும் பொழுது நாங்கள் நேரடியாக அந்த சுருவத்தை உருவாக்குவது சாத்தானுக்கு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆகையால் இந்த விக்கிர ஆராதனையை நாங்கள் நிச்சயமாக கைவிட வேண்டும். அதை தேவன் அறிவிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன்.